அப்பா, உங்க 2 பேரையும் முதியோர் இல்லத்துல சேர்த்துலான்னு இருக்கிறேன். நீங்க அங்க போய் நிம்மதியா இருங்க. எப்ப பார்த்தாலும் உங்க மருமகளுக்கும் உங்களுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கு. நீங்க கடைசி காலத்தையாவது நிம்மதியா போய் முதியோர் இல்லத்துல கழிங்க. தம்பி, எங்களுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட வேணாம். எங்க கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கே நாங்க போயிடுறோம். நீ நிம்மதியா உன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட சந்தோஷமா இரு. முதியோர் இல்லத்துக்காக நீ எங்களுக்காக செலவு பண்ற பணத்தை சேர்த்து வை. நாளைக்கு அது உனக்கே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, நம்ம கிராமத்து வீட்டுக்கே போயிடலாம். இவனை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையிலும் சேர்த்து வச்சு நாளைக்கு நமக்கு வயசானா இவன் நம்மளை நல்லா பார்த்துக்குவான்னு எவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இவன் நம்மளே இப்போது முதியோர் இல்லத்துக்கு போக சொல்கிறான். சரி விடு அலமு. அவன் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும். நீ சொன்ன மாதிரி நம்ம கிராமத்து வீட்டுக்கே போயிடலாம். நீங்கள் கிராமத்து வீட்டுக்கு போனாலும் எங்ககிட்ட தான் பணத்துக்கு வந்து நிற்கணும். பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இதை பாருங்க, அவங்களுக்கு நீங்கள் ₹1 கூட கொடுக்கக்கூடாது. அவங்க எப்படி போய் இருக்கிறாங்கன்னு நாங்களும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாங்கள் முதல்ல நம்ம கல்யாண வாழ்க்கையை இங்கே தான் ஆரம்பித்தோம். மறுபடியும் நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஆமாம் அலமு, நீ சரியாக சொன்ன. ஆமாம், 2 பேரும் இங்கே வந்துட்டோம். நம்மக்கிட்ட பேங்க் பேலன்ஸும் இல்லை, கையில் பணமும் இல்லை. இப்போ எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது? இந்த வயசான காலத்தில் எனக்கு யார் வேலை கொடுப்பாங்க? நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க? நாம் ஏதாவது சாப்பாட்டு கடை போட்டுடலாம். நாமும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வியாபாரமும் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் காலையில் போய் மார்க்கெட்டுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் அதை சமைக்கிறேன். சரி அலமு, நான் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுறேன். அட, குழம்பு ₹10, ரசம் ₹10, காய்கறி கூட்டு ₹10. பரவாயில்லையே. பாட்டி, நீங்கள் தான் இங்கே புதுசாக கடை போட்டிருக்கீங்களா? சாம்பார் வாசம் தெருமுனை வரைக்கும் வீசுது. எனக்கு ₹10 சாம்பார், ₹10 ரசம், ₹10 கூட்டு கொடுங்க பாட்டி. எங்களுக்கும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாக்கெட் கொடுங்க. பாட்டி, வெறும் குழம்பும் கூட்டுமா வச்சுருக்கீங்க. சாப்பாடு கூட விற்றா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். சரிம்மா, எங்களுக்கும் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பாக்கெட் கொடுங்க. சரிப்பா, நாளையிலேருந்து சாப்பாடு கூட ரெடி பண்ணி வச்சிடுறேன். அட பாட்டி, ₹50 சாப்பாடா? அருமையாக இருக்குது பாட்டி. இனிமேல் டெய்லி வந்து உங்கள் கடையில் தான் சாப்பிடுவேன். பாட்டி, நீங்கள் கடை வச்சதுலேருந்து நான் வீட்டில் காய்கறி கூட்டு எல்லாம் வைக்கிறதே இல்லை. உங்கள் கடையில் வாங்கிட்டு போயிடுறேன். அதுவே எங்களுக்கு சரியாக இருக்குது. ஆமாம், ₹10 குடிக்கிறீங்களே, உங்களுக்கு எப்படி பாட்டி கட்டுப்படி ஆகுது? நான் இப்போ வீட்டில் எல்லாம் சமைக்கிறதே இல்லை. டெய்லி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு வேலையும் மிச்சம், பணமும் மிச்சம். பாட்டி, எப்போவும் ரசம் சாம்பார்னு வைக்காம கொஞ்சம் கோழி குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு இது மாதிரி போடுங்க பாட்டி. கண்டிப்பாப்பா, நாளையிலேருந்து அதையும் பண்ணிடுறேன். பாட்டி, எனக்கு மீன் குழம்பு ₹50 கொடுங்க. பாட்டி, எனக்கு மீன் குழம்பு ₹50, கறி குழம்பு ₹50, கோழி குழம்பு ₹50, 3 கலந்து கொடுங்க. 3 டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. அலமு, உன்னோட கைப்பக்குவம் ஊரெல்லாம் மணக்குது. எல்லாம் இங்கே வந்து சாப்பிட்றாங்க. இப்போல்லாம் நான் எங்கே போனாலும் என்ன ரொம்ப அன்பாக பார்க்குறாங்க. இந்த கடை வச்சதுலேருந்தே எனக்கு ஒரு தனி மரியாதை. பாவம், நீ தான் நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சும்மா இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த சிரமமும் இல்லைங்க. சொல்லப்போனால் எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. பாருங்கள், எங்களை நம்பி டெய்லி எத்தனை பேர் வராங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு கொடுக்கறதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போ எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது வருமானமும் அதிகமாகிடுச்சு. நமக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இவ்வளோ பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோங்க? நாமளும் ஒரு முதியோர் இல்லத்தை தொடங்கி அதில் நிறைய வயசானவங்களுக்கு சேவை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அட, இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே. எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நாமும் ஒரு நல்ல காரியம் பண்ணணுன்னு நமக்கும் திருப்தியாக இருக்கும்.
ஆமாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடையெல்லாம் நீங்க பண்ணுங்க. அலமு கஷ்டப்பட்டு நம்ம முதியோர் இல்லத்த சிறப்பா கட்டிட்டோம். நம்ம பையனையும் நம்ம கண்டிப்பா கூப்பிடலாம் அலமு. சரிங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா. உன்னால தான் நம்ம இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சது. அப்புறம் இருந்து 4 நாளைக்கு சாப்பிட்டுட்டு போ. அப்புறம் மருமகளே, நாளைக்கு உன் பசங்களும் உன்னை கைவிட்டுட்டா ஒண்ணும் கவலைப்படாத. நாம இருந்தாலும் இல்லைனாலும் இந்த முதியோர் இல்லம் என்னைக்குமே நடந்துட்டு இருக்கும். உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இங்க வந்துரு.